ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இப்போது நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், அதிர்ஷ்ட காற்று எந்த ராசிக்கு வீசும், எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும், உயர் பதவி பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் மற்றும் கடன் சுமை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குறையும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். முதலில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு உண்டாகும். ரிஷபம், உயர் அதிகாரிகளால் லாபகரமான சூழலும் புதிய வாய்ப்புகளின் மூலம் பொருட்சேர்க்கையும் உண்டாகும். தனுசு, மனதில் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு லாபம் அடைவீர்கள். மகரம், உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் புதிய அறிமுகம் மற்றும் முன்னேற்றம் உண்டாகும். மீனம், மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு எண்ணிய செயல்களில் லாபம் அடைவீர்கள். அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ரிஷபம், பாகியஸ்தான அதிபதி ஆட்சி பெறுவதனால் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். கன்னி, புத்திரஸ்தான அதிபதி ஆட்சி பெறுவதனால் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். துலாம், புத்திரஸ்தான அதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால் தடைபட்டு வந்த புத்திர பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் அமைத்து கொடுக்கும். மேலும் அவரவர்களுக்கு நடைபெறும் தசாபதிகளுக்கு ஏற்ப குழந்தை பாக்கியத்தை அமைத்து கொடுக்கும். அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மேஷம், சுயதொழில் சார்ந்த புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய நபர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை அளிக்கும். விருச்சிகம், தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் மற்றும் சிறு தூர பயணங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். மீனம், பெரிய மனிதர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களின் ஆலோசனைகளின் மூலம் தொழில் நிமித்தமான புதிய வியூகத்தை அமைத்து அதில் வெற்றி காண்பீர்கள். மேலும் நடைமுறையில் உள்ள அவரவர்களின் தசாபத்துக்கு ஏற்ப நற்பலன்கள் உண்டாகும். அடுத்து அதிர்ஷ்ட காற்று எந்தெந்த ராசிக்கு வீசும். நாம் செய்த கர்மவினைக்கு ஏற்ப நற்பலன்களை அளிக்கக்கூடியவர் சனிதேவர். சனிப்பெயர்ச்சியால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் பார்க்கலாம். ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும். கிரகங்களின் மூலம் உண்டாகும் சுப பலன்களை அவரவர் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள திசாபத்துக்கு ஏற்ப நவகிரகங்கள் அளிக்கும். அதாவது திசாபுத்தியானது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதிக அளவு நன்மையும் குறைந்த அளவு தீமையும் தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். மிதுனம், தனுசு, மகரம் மற்றும் கும்பம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்கள் மட்டுமே நடக்கும் என்று கூற இயலாது. நிகழும் அசுப பலன்களை நம்மால் முழுவதும் தவிர்க்கவும் இயலாது. ஆனால் சில செயல்களின் மூலம் நமக்கு உண்டாகும் தீவினைகளின் இன்னல்களின் வீரியத்தை குறைக்க இயலும். இங்கு மதியானது இறை வழிபாட்டிற்கு உண்டான பொருட்கள், ஹோமம் மற்றும் பூஜைகளில் பங்கேற்பதனாலும் மற்றும் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை அளிப்பதாலும் பெரியோர்களுடன் ஆசி பெறுவதாலும் அசுப பலன்களின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அடுத்து உயர் பதவி பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம். அவரவர்களுக்கு நடக்கும் திசாபதிகளுக்கு ஏற்ப பதவியில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். இறுதியாக கடன் சுமை குறையும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் மற்றும் மீனம். அவரவர்களுக்கு நடக்கும் திசாபதிகளுக்கு ஏற்ப கடன் பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். நன்றி நண்பர்களே.